ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்று மதுவோட மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அதில் என்னென்ன ஜாமான் வந்திருக்குன்னு வீடியோவில் பார்ப்போம். மது என்ன பண்ணிக்கிட்டுன்னு பார்ப்போம். திண்ணையில் உட்காந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கு, போய் பார்ப்போம். அப்படியே மது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜாமான்லாம் அடிக்கிட்டியா? ஆமாம், நிறைய வந்திருக்கு போல இருக்கு உனக்கு. வேறு எவ்வளோ ஜாமான் இருக்குது, ஜாலியாக இருக்குது மதுக்கு. எல்லா ஜாமானும் வந்திருக்கு பாருங்க. இதை விட நிறையா வந்துருச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது போக இதுதான் மிச்சம். இதை நம்ம வீட்டுக்கு வச்சுக்குப்போம். எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், வந்தவங்க எல்லாருக்கும் ஆள் கொஞ்சமாக கொடுத்து விட்டோம் போகும்போது. இப்போ என்னென்ன இருக்குன்னு காமி மது. இங்கேருந்து பார்க்குறியா? இது பாருங்க, சாக்லேட். இதெல்லாம் வந்து எங்கள் தம்பி வீட்டிலேருந்து பேக்கிங் பண்ணி வந்துச்சு. இந்த மாதிரி காரைக்கால்லேருந்து முத்துப்பட்டை மண்டபத்துக்கு அங்கேயே பேக்கிங் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் பிரித்தாச்சு. முட்டை, எண்ணெய் எல்லாமே நிறைய கொடுத்துட்டோம். பிரிக்காத மட்டும் வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் பிரிக்காமல் இருக்குது. அது ஒன்று தான் மிச்சம் இருக்குது. இதெல்லாம் பிரிக்கலை. நிறையா மிட்டாய், பிஸ்கெட்டு எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் பிரிச்சுட்டோம். வாழைப்பழம்லாம் நிறைய 3 தாறு கிட்ட இருந்துச்சு. வெட்டி வெட்டி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வச்சா வீணாக போயிடும். ஆமாம், கிருணி பழம் இதெல்லாம் சாப்பிட்டோம். அதெல்லாம் வீணாக போகிற பொருள். இப்போ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு யார் யார் வாங்கி தந்தாங்கன்னு தெரில. நம்ம வீடியோவில் காமிப்போம் எத்தனை ட்ரெஸ்ஸு வந்துருக்கணும். ஒன்று ஒன்றா காமி மாதிரி ஓகே. எவ்வளோ வளைகள் எல்லோரும். ஆமாம், எல்லாம் ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து ஹமாம் தான் நாங்கள் வாங்குவோம். பரவாயில்ல, அவங்க வாங்கி தந்தனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி கண்ணாடி பாருங்கள். மேலே இருக்கிறது தான் என் தம்பி வாங்கி வச்சது. அந்த கண்ணாடி காமி, அது மட்டும்தான் என் தம்பி வாங்கி வச்சது. தனியாக தெரியுது. பாக்கி எல்லாருமே ஒரே மாடல் தான், ஆனால் கலர் தான் வேறு. கண்ணாடி அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். அப்புறம் இது மதுக்காண்டி அவங்க மாமி வந்து அதனால் பேசலாம். ஆமாம், இதுவும் எங்கள் தம்பி தான் வாங்கி கொடுத்தோம். மதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு ஒன்று ஒன்றா. அது வந்து அத்தை வாங்கி கொடுத்தது. அந்த அத்தை வாங்கி கொடுத்தது மதுக்கு நெக்லஸ் செட்டு. நல்லாயிருக்கு. அப்புறம் இது பவுடர் டப்பா. கலர் கலராக இருக்குது. வேறு நல்ல வாசமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. ஆமாம், பான்ஸ்லேயே வெரைட்டி வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் சோப்பு டப்பா. ஆமாம், எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில்வரு எல்லாமே இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஆமாம். அப்புறம் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துச்சுல்ல மது. சாய் மகதேஷ் இருக்கான், குட்டி பையன்தான். அவன் வந்து மதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். லைட் எரியும். மாட்டு பாப்பா எப்படி இருக்கு. சாய் மகதேஷ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. சின்ன பிள்ளை தான் அவன். போட்டோன்னே அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. சொருவிட்டனாக்கா இது மாதிரி வரும். சூப்பராக இருக்குது. கீழே கொட்டாமல் இருந்தது. இது என்ன சீப்பு எல்லாமே கொட்டி வச்சுருக்கோம். நகபாலிஷ், சீப்பு, மேக்கப் டாப்பு, பேண்டு எல்லாமே இருக்குது. சரி, எல்லாத்தையும் ஒன்றா வச்சிட்டோம். இது வந்து கோனு பாருங்க. பொட்டு, கோனு, சூப்பர். எல்லாமே நல்லா பிராண்டடாக தான் வாங்கி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர். மஞ்சள் குங்குமம் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குங்க. மஞ்சள் நீராட்டு விழானாலே மஞ்சள் குங்குமம் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் வெரைட்டியாக இருக்குது. சரி, வச்சுட்டு அடுத்து காமி. எல்லாமே பார்த்துட்டோமா? அடுத்து வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இதில் உள்ளதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். கலர் மிட்டாய்
அடுத்து நம்ம இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ட்ரெஸ்ஸு என்னென்ன வந்திருக்குன்னு காமிக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வைமது ஃப்ரெண்ட்ஸ். காமி பார்ப்போம். இதான் வந்து மாமா வீட்டில் எடுத்துட்டு வந்த புடவை. இது வந்து ஆரியர் போட்டு. ஆமாம், இதுதான் நேற்று கட்டியிருந்தது. எங்கள் தம்பி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. மாமா சேலை தானே கட்டணும், அதனால் இது ஃபஸ்ட்டு கட்டியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு காமி அதை ஓரமாக வச்சிரு. இது வந்து தொரை மாமான்னு சொல்லுவாங்க. எனக்கு தொரைன்னா அதுக்கு வந்து மாமா மரம் வேணும். அது வந்து மகேந்திரன் மாலதிகா அவங்க எடுத்து வச்சது. ஆமாம், அது வந்து அத்தாச்சியும் அண்ணனும் வேணும். மகேந்திரனும் மாலதிகாவும் அத்தாச்சின்னு கூப்பிடும்போது அவங்க பொண்ணு தான். அவங்க ரெண்டு எடுத்துகிட்டு வந்தது. இன்னொன்று மாமா வீட்டில் இருக்கும் பாரு. என் தம்பி வீட்டில் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா சேலை ஒரு நாள் தானே அது கட்ட முடியும், அதனால் இந்த ட்ரெஸ் எடுத்து. அது ஏஞ்சி காமி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. ஆமாம், பேண்ட்டு ஷாலு எல்லாமே இருக்குது. 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா வீட்டில். அப்புறம் அது அப்படியே வை ஷாலு. சூப்பர். அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸு யாருன்னு தெரியல. இது வந்து மதுவோட பெரிய அத்தை எடுத்து கொடுத்தது. பெரிய அத்தை எடுத்து கொடுத்தது. பெரிய அத்தை மது. மதுக்கு தெரியாது, நாங்கள் தான் போய் எடுத்தோம், அதனால தெரியல. அதனால மது சின்னத்தை நினச்சிச்சு. 2 பேரும் ஒன்றா தான் போய் எடுத்தோம், அதனால. இது பெரிய அத்தை எடுத்து சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக பாருங்கள் இருக்குது. பார்ப்போம். அதுக்கு பேண்ட்டு ஷால் எல்லாமே இருக்குது. வச்சுக்காமி ஷால் மாடலாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. குஞ்சம்லாம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதை வச்சுட்டு சின்னத்தை என்ன ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. ஆமாம், இது வந்து கவுன் மாடல். இதில் வந்து கை இருக்காது. கோட்டு போட்டோன்னாக்கா ஃபுல்லாக கை வந்துடும். இந்த கோட்டு எடுத்தாது. போட்டோன்னாக்கா கை வந்துடும் ஃபுல்லாக. போட்டால் அது மாதிரி வந்துடும். இது வந்து அவங்க சின்னத்தை எடுத்து கொடுத்தது. அப்படியே வச்சிரு, அப்புறமா மடிச்சிக்கலாம். அப்புறம் வீடியோ லென்த் ஆகிடும்ல. இது வந்து ஆமாம், அது பேண்ட்டு ஷால் இருக்குது. இது மாதிரி இருந்தால் தான் நல்லா போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தது நிறைய பேர் எடுத்து வந்தது தெரியல. தெரிகிற வரைக்கும் நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். ஆமாம், என்னோட அக்கா, பெரிய அக்கா. சூப்பராக இருக்குது. எடுத்து கொடுத்தது ட்ரெஸ் எடு பார்ப்போம். என்னோட சின்ன அக்கா அவங்க தான் எடுத்து கொடுத்தேன். நான் சரி வச்சிரு. அடுத்தலாம் யாருன்னு தெரியுமா? சரி, ஒன்று ஒன்றா காமி. இதெல்லாம் யாருன்னு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். யாருன்னு வீடியோ பார்த்தா தெரியுங்களா உங்களுக்கு? இது நீங்கள் யார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நேராக. ஆமாம், சூப்பராக இருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் யார் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட்டு காமி. அடுத்தது என்ன பார்ப்போம்.
இது வந்து சூப்பராக இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து மாணிக்கு அத்தை எடுத்து வந்தது. சூப்பராக இருக்குது. கலரே சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. என்ன ப்ளூவும் சேர்ந்து சூப்பராக இருக்கு. இது யார் மது? கம்மி பார்ப்போம். சூப்பராக அழகாக இருக்கு மது. இது வந்து கோட்டையிலேருந்து பாலு மாமா எடுத்துகிட்டு வந்தாரு. மாமா தான். சூப்பராக இருக்குது. கலர் சூப்பராக இருக்குல்ல. நல்லா கலர். நல்லா இருக்கு. லைட் கலராக இருக்குது. பிஸ்தா கிரீன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோன் வச்ச மாதிரி. ஆமாம், நல்லா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டினா சூப்பராக இருக்கும். சரி, அதான் இப்போ ஜாலி. எனக்கு தான் ஜாலி. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுது எனக்கு சாரி தான் நிறையா வந்திருக்குது, அதனால சொல்லுது. வேற இது ஒரு சாரி வந்திருக்கு. இது சாரி. இது யார் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியல. வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆமாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட். எங்கள் அம்மாவுக்கு தான் ஃப்ரெண்ட் 10. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 40 சைஸ் எடுத்து வந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயை போட்டுக்க சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை நான் என்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். 40 சைஸ் எடுத்து வந்திருக்காங்க. மதுக்கு வந்து 36 சைஸு கரெக்டாக இருக்கும். பெருசாகவே தான் இருக்கும். ஆனால் இது 40. இது வந்து எங்கள் அம்மா தான் போடுவாங்க. ஏதாவது வீடியோவில் எங்கள் அம்மா போடுவாங்க. கன்ஃபார்ம் பாருங்க. சரி, பார்ப்போம். அதில் உள்ள பேண்டா. இது கை அதில் வச்சு தைக்கணும். சரி, வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காமி. இந்த இருக்கிற ட்ரெஸ்ஸு பூரா யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னு தெரியாது. யாராக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்ன வீடியோவில் எல்லோரும் வச்சு கொடுத்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. வீடியோ வந்தவங்க. ஆமாம், அது எத்தனை மாதம் ஆகும் தெரியாது. அது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சைஸு தான் வந்து கொஞ்சம் ஒரு 2 சைஸு கம்மியாக எடுத்துட்டாங்க. 34 எடுத்துட்டாங்க. இதிலே 36 எடுத்துருந்தா நான் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இது கை தான் இதில் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. போட்டுக்கலாம். இப்போதைக்கு வைக்காமல் போட்டுடலாம். பரவாயில்ல. கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரெஸ். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் 26 தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா இருக்குது. இது கரெக்டாக தான் இருக்குது. போட்டுக்கலாம், பிடிச்சிக்கலாம் வேணாம். இது நல்லா இருக்குது. இது யார் வாங்கினீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அப்புறம் அது பேண்ட்டு சார். ஓகே. அப்புறம் அதில் அப்படியே காமி ஃபோட்டோ. ஆஃப் சாரி மாதிரி அதில் ஃபோட்டோ வந்துச்சு. உள்ளே இருக்கு, நான் காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் யார் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்களா கமெண்ட் எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்களா இப்போ தெரியல. இதான் ட்ரெஸ் இப்படி இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸு ஆமாம் கொஞ்சம் பெருசாக வச்சு போட்டுக்கலாம். ஆமாம், 2 சைஸு தான் கூட 38 எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, வச்சு போட்டுக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே ஆள் வாங்கினா போட முடியாதுல்ல. சரி, வேறு எடுத்துக்காமி. இந்த என்ன இது மெட்டீரியல் காட்டன். இது எப்போ வேணாலும் தைச்சிக்கலாம். யார் வேணாலும் தைச்சி போட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்வம் அனுசியா காரைக்கால் போட்டிருக்காங்க. பேர் போட்டிருக்காங்க. காரைக்கால் மேடு. ஆமாம், நம்ம கடை வச்சுருக்கோம்ல, அவங்க பொண்ணு. நம்ம கடை ஓனரோட பொண்ணு. நம்ம எப்போவுமே தைச்சிக்கலாம். ஆமாம். இது சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸும் கலர்லாம் நல்லா இருக்கு. இது வந்து நாங்கள் நினைக்கிறத பார்த்தா யார் அது? இதுவும் அத்தை தான் வரும். அவங்க தான் எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் அவங்க வீடியோ பார்த்தா கமெண்டில் சொல்லட்டும். ஆனால் அத்தை மாதிரி தான் வேணும். அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல வீடியோவில். தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஆனால் நைட்லலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனால் செம்ம சூப்பராக இருக்கும். ஜிகுனுங்க பாருங்கள். கீழே இருந்து காமிக்கிறவங்களாம் சூப்பராக இருக்குது. வெஸ்டர்ன் மாடலில் வருவாங்க. சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. கரெக்டான அளவு. இதெல்லாம் சேலை தான். பரவாயில்ல, நான் கட்டுற மாதிரியே எடுத்து வந்துருக்காங்க. கொசன்னு எடுக்காமல் நல்லா டீசெண்டாக இருக்குது. யாராச்சும் வீடியோ பார்க்குறவங்க இந்த ட்ரெஸ் யார் எடுத்துருந்தான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம்.
இது எல்லாமே சேலை தான் இருக்கு. அப்படியே கீழே உட்காந்து காமிப்பது இதெல்லாம் விரிக்க முடியாதுல்ல. இது ஒரு சாரி, இது இது யார் எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில. அப்புறம் அடுத்து காமி, இது ஒரு சாரி சாஃப்ட் சில்க்கு, இதுவும் யார் எடுத்துன்னு தெரில. அப்புறம் இந்த சாரி இது யார் எடுத்துன்னு தெரில. ஆமாம் இது ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாமே சாஃப்டாக மெல்லிஸாக இருக்குது. வெயிட் வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட் தான். எல்லாமே கட்டிக்கலாம். ஆமாம் இதில் வந்து என்னன்னா அந்த மாதிரி ப்ளவுஸ் ஆமாம் கொடுத்துருக்காங்க, டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அது சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் கடையில் வாங்கணும்னா தனியாக. ஆமாம் ப்ளவுஸ்லேயே போட்டு ஆமாம் அதே ஆமாம் இது எந்த சேலையிலையும் இருக்கு பாருங்க. இந்த சாரிலே இருக்கு. அதே மாதிரி அது வேறு மாடல். இதிலே இருக்கு டிசைன். நம்ம கடையில் வாங்க தேவையில்லை. இதே அப்படியே வச்சுக்கலாம். இந்த சாரியில் இருக்கு பாருங்களா, சூப்பராக இருக்கு. இதான் இப்போ புது மாடல் போல் எல்லாம் வாங்கி வந்துருக்காங்க. சூப்பர். இதுலேயே நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. இது வந்து சாரி, இந்த சாரி பாருங்க ரொம்ப லேஸாக இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. பச்சை கலர் சூப்பராக இருக்குது. எதுவுமே யார் எடுத்துகிட்டு தெரில. வீடியோ வந்துருச்சுன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் யார் யார் வச்சு கொடுத்தாங்கன்னு. ஏன்னா கூட்டமாக எல்லோரும் வரிசலாக வச்சு கொடுத்தனால தெரியல. அவ்வளோதான். ஒரு பாக்ஸ் அங்கே இருக்கு. இது என்ன பாக்ஸ்னு இங்கே இருந்து பாக்ஸ். அதுவும் சாரி தான். இதுவும் சாரி தான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மயில் கிரீன். ஆமாம் இதுவுமே டபுள் கலர் அப்படி பாருங்க ஷேடு அடிக்குது. இது வந்து காப்பர் சாரி. இதுவும் யார் வாங்கிட்டு வந்தது தெரில. யாராக இருந்தாலும் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். செம்ம அழகு, சரியான அழகு. ஆனால் என்னன்னா 32 சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கம்மா. அதுக்கு 36 சைஸ் தான். ஆமாம் சாதனாவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. மேலே வச்சு காமி பார்ப்போம் அளவை. இது 10 பத்தாது பாருங்களேன். உடம்புக்குள்ளே போவாது. அதனால் இதை நம்ம வந்து சாதனாட்ட கொடுத்துருவோம். அது சூப்பராக இருக்குது. கலர்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து சைஸு தெரிலனா கூட கேட்டிருக்கலாம். சரி கேட்காம அவங்க 32 எடுத்தாங்க. ஒரு 34 இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஏமாது ஒட்டியானம் அது இடுப்பில் கட்டுறது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் சைஸு மட்டும்தான் இதாக போயிடுச்சு. அப்புறம் சொல்லுங்க அது புரிஞ்சுட்டாலாம் முடிஞ்சிட்டு. ஆனால் வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். இது யார் எடுத்து கொடுத்ததுன்னா எங்கள் அக்காவும் மாமாவும் வாங்கிட்டு பாருங்கள். என்னோடய பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சீனிதி எங்கள் அக்கா பொண்ணு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக மது இதான் போட்டிருக்குவாங்க. ஃபஸ்ட்டு மாமா வீட்டில் எடுத்து வந்து போட்டு கட்டியிருந்துச்சு. மண்டபத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால கையெல்லாம் எல்லாம் இருந்தோம். ஆமாம் அந்த வீடியோ வந்து அது வீடியோவில் தான் வரும். ஆமாம் என்னோடய மாமியார் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து காமிப்போமா? காமி முடிச்சாச்சு. அங்கேயே அந்த கட்டியாச்சு. இந்த இதெல்லாம் ஃபோட்டோவில் வரும். இங்கே நாங்கள் வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனோம். அதுக்கு பெருசா ஆமாம் சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க ஆத்தா எடுத்து கொடுத்தது. கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ வரும்போது வீடியோ கொடுத்தாங்கன்னா நாங்கள் போடுறோம். சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதானே முடிஞ்சு வீடியோ. அது ஃப்ரெண்ட்ஸ் இதில் காட்டியிருக்கோம் நிறைய ட்ரெஸ்ஸு. சில ட்ரெஸ் தான் எங்களுக்கு தெரியுது யார் யார் வாங்கிட்டு வந்தாங்க. சில ட்ரெஸ்லாம் தெரியல. வீடியோ வந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். வீடியோ போடுறோம் அதில் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இந்த ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. ஆமாம் அப்புறம் வந்து இதில் இந்த ட்ரெஸ்ஸுலேயே எந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மதுக்கு வந்து எது அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சா கமெண்டில் சொல்லுங்கள். சரி முடிச்சுக்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லாமல் வீடியோ முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னன்னா இப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸு காமிச்சோம்ல, அதில் வந்து எனக்கு எத்தனை சுடிதாரு அம்மாவுக்கு எத்தனை சாரீ வந்துருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.